தேனி மாவட்டம் உத்தமபாளையம், போடி உள்ளிட்ட வட்டங்களில் மலையை நம்பியுள்ள மானாவரி நிலங்கள் பயன்பெறும் வகையில் 1999ஆம் ஆண்டு 18ஆம் கால்வாய் திட்டம் அமைக்கப்பட்டது. முல்லை பெரியாற்றிலிருந்து 18ஆம் கால்வாய் பகுதிக்கு ஆண்டுதோறும் செப்டம்பர், அக்டோபர் மாதங்களில் முல்லை பெரியாறு அணையில் நீர் இருப்பதை பொறுத்து தண்ணீர் 18ஆம் கால்வாயில் பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இந்த ஆண்டு அணையில் நீர் இருப்பு குறைவாக காணப்பட்ட காரணத்தினால் 2 மாதங்கள் கழித்து விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று முல்லை பெரியாற்றிலிருந்து 18ஆம் கால்வாயில் தண்ணீர் திறப்பதற்கு தமிழக அரசு சார்பில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இதனையடுத்து இன்று தண்ணீர் திறக்கும் நிகழ்ச்சி தேனி மாவட்டம் லோயர் கேம்ப் பகுதியில் உள்ள 18ஆம் கால்வாய் தலைமரக பகுதியில் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. சுமார் 11:30 மணி அளவில் இந்த தண்ணீர் திறக்கும் நிகழ்ச்சி நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த தண்ணீர் திறப்பு நிகழ்ச்சியில் தேனி மாவட்ட ஆட்சியர், சட்டமன்ற, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொள்வார்கள் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் இன்று இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக நீர்வளத்துறை அதிகாரிகள், பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் 18ஆம் கால்வாய் மூலம் விவசாயம் செய்து வரும் ஏராளமான விவசாயிகள் காலையிலேயே தண்ணீர் திறப்பு நிகழ்ச்சி நடைபெறும் இடத்திற்கு வந்துவிட்டனர். சுமார் 11:30 மணிக்கு தண்ணீர் திறக்கப்படும் என எதிர்பார்த்து ஆவலோடு விவசாயிகள் காத்திருந்த நிலையில் தேனி மாவட்ட ஆட்சியர், சட்டமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர் உள்ளிட்டோர் வருவதற்கு தொடர்ந்து காலதாமதமாகி வந்தது. சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்த விவசாயிகள் விரக்தியடைந்து தண்ணீர் திறப்பு நிகழ்ச்சியை புறக்கணித்து அனைவரும் கிளம்பி சென்றனர். இது தொடர்பாக கருத்து தெரிவித்த விவசாயிகள், ஆண்டுதோறும் 18ஆம் கால்வாய் தண்ணீர் திறப்பது காலதாமதமாகி வருகிறது. இந்நிலையில் தமிழக முதல்வர் விவசாயிகளின் நன்மை கருதி தண்ணீர் திறப்பதற்கு தற்போது ஆணை பிறப்பித்து இருந்தார். ஆனால் அந்த ஆணையை மதிக்காமல் தண்ணீர் திறப்பதற்கு மாவட்ட ஆட்சியர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் வருவதற்காக 2 மணி நேரத்திற்கு மேலாக விவசாயிகள் காத்து இருந்தோம். இதற்கு மேல் காத்திருப்பது பயனில்லை என்று தற்போது அனைவரும் கிளம்பி செல்கிறோம். இதுபோன்ற சம்பவம் இனி வரும் காலங்களில் நடைபெறாமல் இருக்க வேண்டும் என விவசாயிகள் தெரிவித்தனர். விவசாயிகள் தண்ணீர் திறப்பு நிகழ்ச்சியை புறக்கணித்து சென்ற சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. தற்போது வரையிலும் 18ஆம் கால்வாயில் தண்ணீர் திறப்பு நிகழ்ச்சி நடைபெறவில்லை. இந்த ஆண்டு அக்டோபர் மாதம் அல்லது செப்டம்பர் மாதம் திறந்துவிடப்பட வேண்டிய தண்ணீர் இயற்கையினுடைய வஞ்சகத்தால் இந்த ஆண்டு அணையின் நீர்மட்டம் குறைந்திருந்த காரணத்தினால் இன்று திறந்துவிடப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த நன்னாளில் ஒரு மனக்குறை என்னவென்றால், இந்த 42+8 ஏறத்தாழ 50 கிலோமீட்டர் தூரம் இந்த தண்ணீர் பயணிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதனாலும், ஏறத்தாழ 52 குளங்கள் பயன்பெற வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதனாலும், வாய்க்கால் முறையாக சுத்தம் செய்யப்படவில்லை, தூர்வாரப்படவில்லை என்ற மிகப்பெரிய மனக்குறை விவசாயிகள் மத்தியிலே இருந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் 10 மணிக்குள்ளாகவே இந்த நிகழ்வு நடந்து முடிந்து சந்தோஷமாக நாங்கள் வீடு திரும்ப வேண்டிய சூழ்நிலை ஒவ்வொரு ஆண்டும் இருக்கும். இந்த ஆண்டு என்னவோ எம்பி வரவில்லை, எம்எல்ஏ வரவில்லை, கலெக்டர் வரவில்லை என்ற காரணங்களை காட்டி இதுவரை காலையிலிருந்து நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். இந்த நிகழை இனியும் தொடரக்கூடாது என்பது எங்களுடைய கோரிக்கை.